ஹாய் ஆல். வந்து சாய்க்கு அப்பப்போ லீவ் விட்டுருக்காங்க இல்லையா, பாருங்கள் எப்படி வரான்னு. துணி காய போட்டுட்டு என் கையில் ஃபுல்லாக துணியும் செல்ஃபோனும் இருந்ததா, பக்கெட்டை பிடிச்சிட்டு வாடா அப்படின்னா தலை மேலே கவுத்திட்டு வந்திருந்தான். அதுக்கப்புறம் ஹாய் ஐ எம் சாய் ரித்திக் அப்படிங்கிற அதை மியூட் பண்ணி விட்டுட்டேன். இது ஒரு வீடியோவில் தான் பார்த்துருந்தேன். புதினாவை இந்த மாதிரி போட்டு வச்சு அங்கே பாருங்கள் குட்டி 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 நியூ லீவ்ஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறமா அந்த மண்ணில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப போரிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ஒரு ஆஃப்டர்நூன் பக்கமாக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ டிக்கி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இதோட ரெசிபி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதை செஞ்சுட்டு சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு சரி வெளியில் போயிட்டு அன்றைக்கி தேவையான க்ராசரியும் இருந்தது, கொஞ்சம் வந்து ட்ரெஸ் ஷாப்பிங்கும் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், இதை நீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து போத்தீஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த யானையை பார்த்துட்டான். அம்மா இந்த யானையோட ஃபோட்டோ எடுக்கிறேம்மா, நீ வந்து இது பண்ணுமா அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக போஸ்ட் கொடுக்குறா. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இதெல்லாம் பண்ணுறான் என்ன மாதிரி இவன். ஹரி வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறது சுத்தமாக அவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ வாங்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள் போஸ்ட் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இதையும் எடுமா ஃபோட்டோ அப்படின்னா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பணியாரம் செஞ்சுருந்தேன். இந்த வெங்கடேஷ் பட் சொல்லுவார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி சமைக்க ஆரம்பித்தேன். ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு சூப்பராக வருது. இது வந்து மதுரை தண்ணி சட்னி. ஸோ அன்றைக்கி டின்னர் வந்து பணியாரமும் சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. பாய்.